அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? அன்னைக்கு டே வந்து ஒரு கப் காஃபியோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஈரோடு தாங்க போகிறேன். அதனால் சமைச்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்காட்டும் காலையிலேக்கும் மதியத்துக்கும் வந்து லன்ச் பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஊற்றிட்டேன். எப்போவுமே ஈரோடு வந்து துணி பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி இருந்தால் வியாபாரத்துக்கு புள்ளக்குட்டி ஃபேமிலியோடு வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணி ஈரோடு போகிற வழியில் ஏதாச்சும் கோவில் இருந்தால் விசிட் பண்ணிவிட்டு மண்டே மார்க்கெட், ஈரோடு மண்டே மார்க்கெட், அப்புறம் வந்து பகலில் நைட்டி எங்கேயாச்சும் தயாரிக்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வருவோங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. வீட்டுக்கு அப்புறம் 2-3 பேர் அக்கம் பக்கத்தில் கேட்டிருந்தாங்கங்க. அவங்களுக்காண்டி கொஞ்சமாக போயிட்டு நைட்டி எடுத்துகிட்டு வரலாம். நான் ஒரு ஆள் போனாவே போதுங்க. ஏன்னா தூக்குற அளவுக்கு தான் லக்கேஜ் இருக்குங்கிறனால நான் மட்டும்தான் போனேன். அதனால் காலையிலேக்கும் மதியத்துக்கும் லன்ச் பருப்பு சாப்பாடு தாங்க வச்சுருந்தேன். அது இல்லாமல் அவங்க அப்பாவும் வஜ்ஜுக்குட்டியும் வந்து திண்டுக்கல் போகிறாங்க. அத்தையை பார்த்துட்டு அப்படியே ஃபேன் வந்து 2 மாட்டணுமாமாங்க வீட்டில். சரி அதை போய் மாட்டி விட்டு வரலான்ட்டு அவங்க ஒரு பக்கம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போகிறதுக்கு ஒரு பக்கம் வந்து ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வரதுக்கு பேக்கு, அதுக்கு ஒரு கட்டைப்பையெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவங்களும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்கை வந்து பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து என்னை கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டு வந்தாருங்க அவங்க அப்பா. இப்போ வந்துங்க மெயினான டாபிக்குள்ளே வந்துடலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வீட்டில் தான் சிஸ்டர் நான் இருக்கேன், வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், வேலைக்கு வந்து வீட்டில் போகிறதுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வீட்டில் இருந்துட்டு பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு சிறு தொழில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் நைட்டியிலேருந்து தாராளமாக பெண்கள் வந்து ஆரம்பிக்கலாங்க. நானும் ஃபஸ்ட்டு நைட்டியிலேருந்து தான் ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போயிட்டு நைட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படியும் வந்து நம்ம ஃபேமிலி சர்க்கிள் வந்து அம்மா அண்ணி வீடு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அத்தைங்கமாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து எல்லாரும் கட்டாயம் நைட்டி தாங்க மேக்ஸிமம் பெண்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு நைட்டி போட்டதுக்கப்புறம் நம்மளே ஒரு பெண்மையாக உணர்றது கூட அந்த நைட்டி தாங்க. அதனால் இந்த காலகட்டத்துக்கு வந்து நைட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குறைஞ்ச அமௌண்ட்டில் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டி வியாபாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியல் மார்ஜின் வந்து கிடைக்குங்க. ரொம்ப நட்டத்துக்கெலாம் போகாது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும் நம்ம நல்லா பார்த்து வாங்கிட்டோம்னா, நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நைட்டி வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் எப்போ வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு நான் ஆர்டர் எடுத்துகிட்டு நைட்டி வாங்க போனாலுமே ரெகுலராக வாங்குறவங்க என்கிட்ட வந்து நைட்டி சொல்லிடுவாங்கங்க. ஏன்னா காட்டனில் நல்ல குவாலிட்டியாக, அதே மாதிரி ரேட்டும் எப்போவுமே வந்து நான் கடையில் வந்து என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதோட 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக கொடுக்க தாங்க பார்ப்பேன். ஏன்னா நம்மளே நினைப்போம் இங்கே போய் கலெக்ஷனும் கம்மியாக இருக்கும், இதில் பார்த்து வாங்குறதோட நம்ம கடைக்கு போனால் 10ல் 1 பார்த்து வாங்கிக்கலாம், விலையும் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறோம்னா நம்ம 10-20 கம்மியாக கொடுத்தாலும் குவாலிட்டி நல்லபடியாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்கங்க. நான் எப்போவுமே டாப்ஸ் வியாபாரமாகட்டும் நைட்டி வியாபாரமாகட்டும் கடையோட 10-20 கம்மியாக தான் கொடுப்பேன் நான். அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மள்ட்ட வாங்குவாங்க. டாப்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கோயம்புத்தூர் போவேங்க. நைட்டி எப்போவுமே வந்து ஈரோடு தான். அது இந்த நைட் மார்க்கெட்டில் எடுக்க மாட்டேங்க. ஈரோட்டில் வந்து தறி போட்டு நைட்டி வந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையே போயிட்டு, ஏன்னா அது கை மாறாதுங்க. அதனால் நமக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து அப்படியே ஹோல்சேல் கொடுக்கும் போது ரேட்டும் வந்து கரெக்டான ரேட்டாக இருக்குங்க. அங்கே தான் போய் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவேன். இப்போ வந்து நம்ம ஈரோடு வந்தாச்சு. ஈரோடு இப்போ 2-3 டைம் இடையில போயிட்டு வந்தேங்க. அப்படியே கிளியராக இருக்குது, நீட்டாக இருக்குது. எங்கேயுமே ஒரு பேப்பரை கூட பார்க்க முடியல. இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா என்னமோ தெரியல. ஈரோடு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. போன 5 நாளைக்கு முன்னாடி ஒரு டைம் ஈரோடு போயிட்டு வந்தேன். அப்போயும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு, இப்போயும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பழனியிலேருந்து ஈரோடு வந்தாச்சுங்க. காலையில் வெள்ளனாவே கிளம்பிட்டேன் நான். இப்போ இங்கேருந்து வந்து நம்ம ஒரு டவுன் பஸ்ஸு மினி பஸ்ஸு பிடிச்சிட்டு இப்போ நைட்டி விற்கிற இடத்துக்கு போகணுங்க. இவங்க வந்து ஒரு வீடு மாதிரி அதில் வந்து ஒரு குடோன் மாதிரி செட் பண்ணி அங்கே நைட்டி வந்து அவங்க தயாரிக்கிற இடத்துலேருந்து அங்கே கொண்டு வந்து போட்டு கடையாட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் நைட்டி வாங்கிட்டு இருக்கேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி சில பேர் வாங்குவாங்கங்க. ஆனால் நான் ஆன்லைன் பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு வந்து வரத்துக்கு 93 ரூபா, போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டு 78 ரூபாங்க. ₹1 கூட நான் செலவு பண்ணவே இல்லை. நைட்டி வாங்கினது மட்டும்தான். ஏன்னா வந்து
சாப்பாடு கூட நான் கட்டியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கும்போது அந்த வீடியோ காலை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம பார்த்துட்ருக்கணும். அது வீடியோவில் ஒரு கலராக தெரியும், நேரில் ஒரு கலராக தெரியும். நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம், வீட்டில் வந்து பார்க்கும்போது அது வேறு கலராக தெரியும். அதனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நியர் பை கொஞ்சம் பக்கம் ட்ராவலாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நேரில் போய் பார்த்து வாங்கி நம்ம பழகிட்டோனாவே கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன கலரு, எந்த மாதிரி மாடலு, எந்த மாதிரி டிசைனு, சைஸில் இருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாங்க. எப்போவுமே வந்து இப்போ நான் அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தா என்னோடய அட்ரஸ் போட்டு விட்ருவாங்க, நம்ம பேமெண்ட்டு கொடுத்துக்கலாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். மெனக்கெட்டு தான் போயிட்டு நான் நேரில் போய் பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வருவேன். எடுக்கிறது என்னமோ ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பஸ்ஸுக்கு மட்டும் 200 மட்டும். என் டாப்ஸ் எடுக்க போனாலும் நைட்டி எடுக்க போனாலும் 200 மட்டும்தாங்க செலவு பண்ணுவேன். சாப்பாடும் கட்டியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 50, 100, 200 தான் வந்து நமக்கு இன்கம்மே வரும். அதில் நம்ம தாம் தூம்னு செலவு பண்ணிட்டோம்னா கடைசியில் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே வந்துங்க மிகப்பெரிய ஆப்ஷன் என்னன்னா, இப்போ ஒரு கட்டு இருக்குன்னா அந்த கட்டை அப்படியே நம்ம எடுக்க வேண்டாம். நமக்கு அந்த கட்டில் பிடிச்ச கலரை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த கட்டில் வந்து இன்னொரு கலர் எடுத்துக்கலாங்க. அதனால தான் வந்து இவங்கள்ட்ட இத்தனை வருஷமாக நான் நைட்டி வாங்கிட்டு இருக்கேன். இவங்கள்ட்ட வாங்குற நைட்டியில் 3 வருஷம் 4 வருஷம் வரைக்குமே நல்லா எனக்கு உழைக்கும். நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இவங்களும் வந்து 3 ரேஞ்சில் வச்சுருக்காங்க. லைட்டாக பாலிஸ்டர் கலந்த ஒரு நைட்டி அந்த மாதிரி ஒன்று, பியூர் காட்டன் ஒன்று, அதை வந்து ராயலு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஓவர்லாக்கு அந்த மாதிரி குவாலிட்டிலாம் போகும்போது 10 ரூபா வரை எக்ஸ்ட்ரா போயிட்டாலும் நைட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. கட்டில் நம்ம பார்த்து எடுக்க வேண்டாம். இவங்கள்ட்ட வந்து நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துடலாம். எவ்வளோ சைஸு எத்தனை நைட்டி வேணாலும் வாங்கிக்கலாங்க. அதனால் வந்து இந்த கடையை வந்து ஃபேவரட் கடையாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துங்க இப்போ நான் கடையில் போய் நைட்டி வாங்கினாலும் எனக்கு ஒரு நைட்டி 250 ரூபா 300 வரும். இப்போ எனக்கும் நைட்டி கண்டிப்பாக வீட்டில் தேவைப்படும். அப்போதைக்கு வந்து எடுக்கும் போது எனக்கு ஹோல்சேல் ரேட்டு கிடைக்கும் போது அதுவும் ஒரு லாபம் தானேங்க. நம்ம ஐடியலாக ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா இப்படிலாம் யோசனை பண்ணி நமக்கு நாமே பூஸ்ட்டு கொடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற வேலையில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். என்ன நைட்டியாக வரும், அதில் என்ன பெருசாக காசு கிடச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்காம எல்லாத்துலேயும் வந்து ஐடியல் மார்ஜின் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியே நீங்கள் வந்து நைட்டி பிஸ்னஸ் வந்து பண்ணலாங்க. ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் அக்கம் பக்கத்தில் வீடும் அவ்வளோக்கு கிடையாது. வாட்ஸ்அப்பில் வச்சா அவங்க கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெரிய லெவலில் பண்ணலாங்க. இப்போ நான் முழுக்க ஸ்டிச்சிங்கில் தான் இறங்கியிருக்கேன். அதனால் வந்து அதில் தான் வந்து நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டுங்க. சரின்ட்டு இப்போ சம்மர் வந்துருச்சுல, சரி கொஞ்சமாக போய் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நைட்டி எடுத்துகிட்டு வந்து போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 30 நைட்டி எடுத்துகிட்டு வந்தேங்க. நமக்கும் வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரிலேட்டிவ் 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கம் பக்கத்தில் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. எப்படியோ சேல்ஸ் ஆகிருமாங்க. எப்படியும் வந்து இப்படி கணக்கு பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். வாட்ஸ்அப்பில் வந்து கடையோட இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸு. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வச்சு அவங்கள்ட்ட ஆர்டர் மாதிரி எடுத்துடுவேன். அவங்க வந்து இந்த இப்போ கலம்காரி, குஜராத், ஃப்ரீல் ஒர்க்கு, போட் நெக்கு, டைட்டானிக் நெக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த டிசைன் மட்டும் சொல்லிடுவாங்க. கலர் மட்டும் நான் வந்து 2-3 கலர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வருவேங்க. அவங்க வந்து அதில் ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரு 3ஓ 2ஓ பிக் பண்ணிக்குவாங்க. மீதி உள்ளது வந்து எல்லோரும் எடுத்தது போக கடைசியாக வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையானதை வந்து நான் எடுத்துக்குவேங்க. ஏன்னா கஸ்டமருக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் நிறையா கொடுத்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ்ஸு வீட்டில் இருந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் வந்து நம்ம ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும். இப்போ கடையில் போயிட்டு ஒரு 3000 ரூபா 500 5000 ரூபாய்க்கு நம்ம பிடிச்ச பட்டு புடவை வாங்குகிறோம். அதே இந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதனால தான் எனக்கு வந்து புடவை மேலாம் இன்ட்ரெஸ்ட்டு போயிருச்சு. ஒரு 5000 கையில் கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தாட்டு தோணும். அப்படி தான் வந்து மெல்ல மெல்ல ஏன்னா பெருசாக ஓஹோன்னு நம்மளால் சம்பாதிக்க முடியாட்டி நம்மளால் முடிஞ்ச இன்கம்மை வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க. அந்த வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ ரிட்டன் வந்து பஸ் ஏறி வரும்போது லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு வரனால அங்கங்கே வீடியோ எடுக்கலை. எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார், நீ லக்கேஜையும் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறங்க மாதிரில பராக் பார்த்துட்டு வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால் பஸ்ஸில் வந்து பயங்கர கும்பலுங்க. சுத்தமாக ஓர சீட்டில் தான் உட்காந்துட்டு வந்தேன்னா எடுத்துகிட்டு போன மதியம் லஞ்சு சாப்பிடவே இல்லை. சரி நிறைய பேர் நின்றுட்டே வந்தாங்களா, நம்மளால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது
இருக்கக்கூடாதுன்னு அந்த லஞ்ச் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இவங்களும் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கங்க. அப்புறம் அத்தை வந்து ஊறுகாய் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஊறுகாய் சாப்பிடும்போது சோத்துலேயே போட்டு குழச்சி அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறுகாயும் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் இருந்துச்சுங்க. அதை வச்சு சாயந்தரம் போல் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. இந்த வெயிலுக்கு போயிட்டு வந்தது மண்டை காஞ்சிருச்சு. பஸ் மாறி மாறி ஏறவும் ரொம்ப டயர்டாக இருந்தனால போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிடவே ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு அந்த நைட்டிலாம் வந்து பிரித்து வச்சுட்டு அதுக்கு ரேட்டெல்லாம் போட்டுருவேங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸை போட்டு விட்டுறணும். அப்போ தான் வந்து நைட்டி வந்துருச்சுன்னு சில பேர் வந்து கலர்லாம் மூவ் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் தாங்க அமௌண்ட்டு, கொஞ்சம் ஸ்மால் பிஸ்னஸ் தான். நீங்கள் வீட்டில் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த டமாக்கா. ஏன்னா வந்து நைட்டி நம்மள்ட்ட எடுக்கிறவங்க நமக்கு ஓர் அடிக்க கொடுத்துட்டு போயிடுவாங்களாங்க. ஒரு நைட்டிக்கு வந்து நம்ம 20 ரூபாயிலேருந்து வாங்கலாம், 20 ரூபா வாங்கலாங்க. கீழே மடித்து அடித்தாலும் சைடு பிடிச்சாலும் 20 ரூபா வாங்கலாம். அதுவும் நமக்கு ஒரு சின்ன இன்கம் தாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருந்துட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு வந்து இந்த 20 நைட்டியில் ஒரு 50 ஒரு 100ன்னு கிடைக்கிறப்பே இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்துக்கு கிடைக்கிறப்பே நமக்கு வந்து மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குங்க. அவங்களாம் ஐயோ அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க, இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினச்சா நம்ம அவுட் ஆகிருவோங்க. நம்ம வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி நம்ம இதை பண்ணியிருக்கோம், இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நைட்டியை பார்த்தாவே தெரியுங்க, எப்போவுமே செலக்டட் பீஸாக தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா வந்து ஸ்டாக்கு விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேங்க.